கடவுளுடைய கிருபை எதிர்காலத்துக்கு தேவையான நிச்சயத்தை கொடுக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கடவுள் எவ்வளோ கிருபை உள்ளவர் அப்படின்னா, நம்மளை வந்து நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு. மனுஷன் எப்படிப்பட்டவங்க, அவங்களால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்னு மனுஷங்களை காட்டிலும் கடவுள் நல்லா தெரியும். ஏன்னா அவர் தான் நம்மளை படைச்சவர், உருவாக்குனவர். அந்த கடவுள் நம்மளுக்கு எவ்வளோ கிருபை கொடுக்கார் அப்படின்னா, நம்மளுடைய பலவீனங்கள், நம்முடைய முடியாத சூழ்நிலையில் நம்ம கரத்தை பிடிச்சி நம்மளை தூக்கி விட்டு, நான் உன்னையை பலப்படுத்துகிறேன், நீ இந்த வேலையை செஞ்சு முடி அப்படின்னு ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு வேலையை கொடுத்து நம்மளை உயர்த்துறாரு. ஏன்னா அவர் கிருபை உள்ளவர். கடவுளுடைய கிருபையை நம்ம ஆதியாகமத்தில் ஆரம்பித்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். இன்றைக்கி ஆபகுக்கில் கடவுளுடைய கிருபையை அழகாக பார்க்க போகிறோம். கடவுள் எவ்வளோ கிருபையுள்ளவர் அப்படின்னா, இந்த ஆபகுக் புஸ்தகம் அழகாக சொல்லுது. எப்படி தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை குறித்த தரிசனத்தை இந்த ஆபகுக் பார்க்காரு. என்னென்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் வந்து பாவத்தின் நிமித்தமாக, முரட்டாட்டத்தின் நிமித்தமாக, கடவுளுக்கு விரோதமாக செஞ்ச காரியத்தின் நிமித்தமாக அவங்க மேலே நியாயத்தீர்ப்பு வருது. நியாயத்தீர்ப்பு வந்ததை தரிசனத்தில் பார்த்துட்டு கடவுள்கிட்ட போயிட்டு அழுகுறாரு, கெஞ்சுறாரு. ஏன் கடவுளே, நீ நேசிக்கிற இந்த இஸ்ரேல் மக்களுக்கு, இந்த யூத மக்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி ஒரு கொடுமை வருது, ஏன் இப்படி வருது ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஜெபிக்கிறாரு. அப்போ அதுக்கு ஆண்டவர் பதில் சொல்கிறாரு. இந்த மொத்த புஸ்தகமே 3 அதிகாரம் தான், ஃபுல்லாமே இப்படி தான் டயலாக்காக தான் இருக்கும். ஆபோ கேள்வி கேட்பார், கடவுள் பதில் சொல்கிறாரு. ஆபோ கேள்வி கேட்பார், கடவுள் பதில் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஆபோவுக்கு ஒரு சங்கீதம் பாட்டு பாடிட்டு அந்த புக்கை முடிச்சிடுவார். இதில் கடவுளுடைய கிருபை எங்கே பார்க்குதுன்னா, இந்த ஆபோவுக்கு இவன் மனுஷன் இல்லையா, இவனுக்கு எல்லாமே புரியலை. ஆனால் ஒரு காரியத்தை பார்த்துட்டு அந்த நேரத்தில் ஒரு மூமெண்ட்டில் ஃபீல் பண்ணி அந்த உணர்ச்சி வசப்பட்டு கடவுளை கொஸ்டின் பண்ணுறான். கிருபையுள்ள கடவுள் அவனுக்கு பதில் சொல்கிறாரு. அதுதான் கடவுளுடைய கிருபை. இன்றைக்கி நமக்கு எப்படி தான் இருக்குது, அப்படி ஒருத்தன் கேள்வி கேட்டானும் அதுக்கு கடவுளை பதில் சொல்லலான்னு எழுதப்பட்டு அந்த புஸ்தகத்தை பைபிளை வச்சு இன்றைக்கி நமக்கு கூட பேசிட்டு இருக்காரு இல்லையா, இதுவும் கடவுளுடைய கிருபை. கடவுள் உங்கள் மேலே என் மேலேயும் கிருபையாக இருக்காங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அதுவும் ஆபுக்கு சாதாரண கேள்வி கேட்கல. ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது, நான் அநியாயம் பண்ணுறவனா நல்லா இருக்கிறானே, இந்த உலகத்தில் வந்து அவன் மோசம் பண்ணுறான், அவன் நல்லா இருக்கானே, நாங்கள் என்ன பண்ணோம், ஏன் இப்படி நடக்குது, நம்ம கேட்குற கேள்வி தான் ஆபுக்கு என்னை கேட்டார். அப்போ கடவுள் சொல்வார், உனக்கு பிக் பிக்சர் தெரியாது, என்ன நடக்க போதுன்னு தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் அவங்ககிட்ட. என்ன தெரியுமா? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது, இது எப்படி சாத்தியமாகும், இது ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லையே எதுவுமே நடக்கலையே, என்றைக்கோ டெய்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், போயிட்டுருக்கேன், ஏதோ சர்ச்சுக்கு போகிறேன், இல்லை கடவுளை தேடுறேன், ஆனால் எனக்கு ஒரு ப்ராக்ரெஸ்ஸே இருந்த மாதிரி தெரில அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கடவுள் சொல்கிறாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு புரியுது, சில நேரம் பல வருஷம் ஆயிடுச்சே, ஏது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. அந்த வசனத்தை நீங்கள் அழகாக முன்னாடி வாசிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதை சொன்ன உடனே இந்த ஆபுவுக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சிடறான். 3ஆம் அதிகாரத்தில் என்ன பாட்டு தெரியுமா? சிக்னோத் அப்படிங்கிற பாட்டெல்லாம் பாடுவான். சிக்னோத் அப்படின்னா ஒரு சந்தோஷம், உற்சாகம் நிறைஞ்சி ஒரு தைரியமாக சிங்க கர்ஜனை மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்த பாடுற பாட்டெல்லாம் இந்த சிக்னோத். அந்த ரகத்தில் பாட்டு பாடுறான். என்ன பாட்டு தெரியாமல் பாடுறான்? அந்த 3ஆம் அதிகாரம் கடைசியில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆபுக்கில், மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், என்ன ஆனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படிங்கிறான். ஏன் இதை சொல்கிறான் தெரியுமா? இந்த ஆடு மாடு திராட்சை இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா, இது வந்து இந்த ஆபூக் காலத்தில் இருந்த செல்வங்கள். ஆபூக்கு காலம் எப்படின்னா, அவருக்கு முன்னாடி ஓசியாங்கிற ஒரு ராஜா வந்து இஸ்ரேல் நாட்டை ரொம்ப செழிப்பாக்கிட்டார். செழிப்பாக்கின உடனே அந்த நாட்டில் வந்து எல்லாத்தையுமே நிறைய மாடுகள், ஆடுகள், திராட்சை தோட்டங்கள்னு சொல்லிட்டு ரொம்ப பெருகி இருந்து செழிப்பாக இருந்தாங்க. அந்த காலத்தில் செழிப்புனாலே தான். அப்படி இருந்துச்சு. அப்படிப்பட்ட நாட்டில் இந்த பாபிலோன் ஒரு தேசம் வந்து அழிக்க போகிற மாதிரி தரிசனத்தை பார்த்த உடனே ஆபுவுக்கு இதெல்லாம் போயிடுச்சு, என்ன ஆகும்னு சொல்லி பயத்தில் இருக்கும்போது, எதிர்காலத்தை குறித்து ஒரு தயக்கத்துலேயும் கலக்கத்துலையும் இருக்கும்போது, என்ன ஆகுங்கிற அந்த தயக்கத்தில் இருக்கும்போது கடவுள் சொன்ன வார்த்தை தான், குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கி தோல்வி மாதிரி தெரியும், இன்றைக்கி ஏதோ நடக்காத மாதிரி தெரியும், ஆனால்
என்னுடைய கண்ட்ரோலில் காலங்கள் இருக்குது, நான் செஞ்சு முடிப்பேன், நீ எனக்கு காத்திருன்னு கடவுள் சொல்கிறாரு. இதை சொன்ன உடனே, இந்த வார்த்தையை கிடச்ச உடனே ஆபுக்கு தைரியம் வருது, பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இந்த நான் பார்க்குற இந்த செல்வங்கள், இந்த ஆடு மாடு, இந்த திராட்சை தோட்டம், அத்திமரம், இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருப்பேன். ஏன்னு காரணம் சொல்கிறான், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் கலிகூறுவேன். ரட்சிப்பின் தேவனா என்னை விடுவிக்கிறவன், என்னை காக்கிற, என்னை மேன்மைப்படுத்துகிற அந்த தேவனுக்குள் கலிகூறுவேன். இந்த தைரியம் உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, கடவுள் சொல்லிட்டாரு தரிசனம் நிறைவேறும் அப்படின்ட்டு. அந்த தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா சொன்னது கடவுள் நிச்சயமாக செஞ்சு முடிப்பார். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சொன்னது கடவுள். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கை குறித்த நோக்கம் தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். தாமதித்தாலும் அதற்கு காத்திருங்கள், அது தாமதிப்பது இல்லை அப்படின்னு கடவுள் வார்த்தை சொல்லுது. தொடர்ந்து கடவுளுக்காக வாழுங்க. சோர்வு இல்லாமல் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அது உற்சாகமாக இன்னும் அதிகமாக செய்யுங்க. கடவுள் செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் சரியாக செய்வார். ஏன்னா அவர் சர்வ ஞானி. அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, இந்த ஆபுக்கு மாதிரி ரட்சிப்பின் தேவனுக்குள்ளே கலிகூறுறது, மகிழ்கிறது, அவருக்குள்ளே நம்மளை அர்ப்பணித்து என் தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளாங்கிற சந்தோஷத்தில் பாட்டு பாடி உற்சாகமாக இருக்கும் பொழுது புத்தி கிட்டாத தேவ சமாதானம் நம்மளுடைய இதயத்தையும் சிந்தையும் நிரப்பும். முடிவில் வெற்றியும் சக்ஸஸும் நம்மளை தேடி வரும். நம்ம தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து வாழும்போது சொன்னார் இல்லையா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. நம்ம தேட வேண்டியது நம்ம ஐயோ வாழ்க்கை அப்படி போகணும் இப்படி போகணுமா, அதை செய்யணுமா இதை செய்யணுமா அப்படின்னு இல்லை. கடவுளையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருக்கான்ற வாழ்கிற வாழ்க்கையை நம்ம தேடும் பொழுது இந்த வாழ்க்கை தேவையான எல்லா வெற்றியும் சக்ஸஸும் கூட கொடுக்கப்படும், சேர்த்து கொடுக்கப்படும். கடவுள் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்காரு. நம்பி செய்யுங்க. இதன் மூலமாக கடவுள் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. பெரிய காரியங்களை உங்கள் மூலமாக செய்ய போகிறாரு. பாய்.